அவசியத்தை தேவை இருக்கு. அதனால அப்பேற்பட்ட சத் விஷயங்களை எங்க பரமேஸ்வரி குருநாதர் நம்ம ஆரம்பிச்சது அங்கேதானே, ஆரம்பிச்ச இடத்துக்கு போனது தெரியும். எங்க பரமேஸ்வரி குருநாதர் அப்பேற்பட்ட பல விஷயங்களை அவருடைய அந்த பக்தி சுதா தரங்களில் ஸ்தோத்திர மாலையிலே சொல்லி நமக்கு பரமோபகாரம் பண்ணினார். அந்த ஸ்தோத்திரங்களை நாம் சரியாக சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரத்தில் சொன்ன அர்த்தத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சொன்ன ரீதியில ஆச்சரிக்க வேண்டும். அவர் அம்பாளை பிரார்த்தனை பண்ற போது கர்மஸ்வாத்மோஜிதேஷு ஸ்திரதரதிஷணம் தேகதாட்யந்தவர்த்தம் தீர்க்கஞ்சாயு யசஸ்திரிபுவனவிதிதம் பாபமாத்மாத்மி சத்சங்கம் சத்கதாயா ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாஞ்சம் கமலஜனீதே சத்வரம். நமக்கு வேண்டியது கர்மஸ்வாத்மோஜிதேஷு ஸ்திரதரதிஷணம், எனக்கு விகிதமான அந்த வர்ணாசிரம தர்மங்களில் எனக்கு திருடமான சிரத்தை வரும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணதாயே நம்புறாங்க. ஆத்மோஜிதேஷு கர்மசு ஸ்திரதரதிஷணம், சந்தியாவதனம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு இன்னொருத்தன் சிரிக்கிறானா, அவன் நிந்தனை பண்றானா, சந்தோஷம் இருக்கிறானா, அது எனக்கு சம்பந்தம் இல்லை. என்னுடைய க்ஷேமத்துக்காக, ஆத்மோத்தாரத்துக்காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்ம ஆனத்தினாலே இதே எனக்கு இன்னொருத்தருடைய பிரசம்சையும் நிந்தனையும் ரெண்டும் தேவையில்லை. அப்படிங்கிற திருடமான பாவனை வரணும். அதுக்கு தேகநாட்டியம், சரீரம் ஆரோக்கியமா வேணும், தீர்க்கமான ஆயுசு வேணும். அதே போல் சத்சங்கம், சத்புருஷாய சகவாசம் வேணும். சத்கதாயாக சிரவணம், சத்கதா சிரவணம். எங்கே ஒரு நல்ல உபன்யாசம் நடக்கிறதோ அங்க போய் கேட்கணும். யாரும் கூப்பிட்டா போறேன்னு நினைச்சுக்க கூடாது. வேதத்திலே இந்த விரும்புற பலாசம் தேவதைகள் பிரம்மச்சாரம் பண்றது கேட்கின்றது. தேவாவை பிரம்மன்னவதந்தா பர்ம உபாசினோ சுஷ்யவாகும் சோவை தேவாவை பிரம்மன்னவதம். தேவதைகள் பிரம்மச்சாரம் பண்ற போது அந்த பலாச விருட்சம் கேட்டுக்கின்றது. அதனால்தான் பலாச விருட்சத்துக்கு அவ்வளவு மகிமையா மகிமை. இந்த பிரம்மச்சாரம் பண்றோம் அது கேட்கின்றது என்னாச்சு, அப்படி யாரும் கூப்பிடாம நம்மளே போய் அங்க உட்கார்ந்துக்கணும், கேட்கணும் அப்படின்னு அது அர்த்தம். அங்க என்ன தர்க்கம் பண்றதுக்கு வழி எப்படி கலாச்சாரம் எப்படி அங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு. எங்க சத்திகாரம் நடந்திருந்தாலும் அங்கே நாம போகணும். அதான் இங்க நமக்கு தாற்பயம், அதுதான் தாற்பயம். அதுதான் அப்படி அந்த ஸ்லோகத்திலே அவர் சொன்னது இதெல்லாம் நாம் அனுஷ்டிக்கணும். அதாவது நம்முடைய வர்ணாசிரம் தர்மத்தை நாம் விடக்கூடாது. எங்கே சத்கதா காலக்ஷேபம் நடக்கிறதோ அங்கே போய் கேட்கணும், சாராசத்தில் இருக்கணும் கூடாது. இதெல்லாம் அந்த ஸ்லோகத்தை நமக்கு உபதேச நாட்டமா இருக்கும். இப்படி எத்தனையோ உபதேசங்களை சொல்லி நம்மளை பரமானந்தம் பண்ணின அந்த மகானை இந்த சமயத்திலே நாம் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த பக்தி சுதாராங்கனை பற்றி நீங்க இந்த கோஷ்டியை நடத்தி நீங்க ரொம்ப
நல்ல காரியம் பண்ணினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பண்றேன். ஸ்ரீரங்கத்திலே திருச்சியிலே இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு சிங்கேரி சாரதா பீடத்திலே அபாரமான பக்தி இருக்கு. உங்களுக்கு நான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பண்றேன். இது நியாயமா? நீங்க கை கட்டமா கேட்டு நினைக்கிறேன். நான் இங்க நியாயமா 2 நாள் இருக்கிறது எங்களுக்கு சரியில்லை. அதிக நாள் இருக்க வேண்டியது நியாயமா இருந்தது. ஆனால் இந்த விஷயம் அப்படி ஆயிட்டு அடுத்த விஷயம் இங்கே அதிக நாள் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணி இந்த உபன்யாசத்தை ஹர நம பார்வதி பதயே.